அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக நிறைவாக ஒரு சீட்டு கூட காலி இல்லாமல் பிரஸ்தாங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எ வெரி வெல் ஆர்கனைஸ்ட் ப்ரெஸ் மீட். நிக்கில்னா, தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் ஜெயிக்கணும்னு துணிஞ்சு இறங்கிட்டிங்கன்னா உலகம் முழுசாக அவர் கூட இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அக்யூஸ் படம். இதுக்கு காரணம் ஏஎல் உதயா சார். அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் பார்த்து இருக்கேன். அவர் கூட ரைட்டு லெஃப்ட்டுன்னு பனீர் சார், சிவா சார், சேது பிரதர் எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது அதுவும் அதை விட சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஒன்றா இருந்திருக்கிறோம். இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில், கடவுள் பிளெஸ்ஸிங்ஸில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் டேனி ப்ரோ காட் பிளெஸ் யூன்னு சொல்லி கூட இருக்கிறாங்க. என்னோட அதர் பிரதர்ஸ் ஃப்ரம் பெங்களூர், அவரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து ஏதோ சின்ன விஷயம் இருந்தால் கூட அப்பா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. எல்லாமே எங்களுக்காக தான் வரோம். நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒத்துமையாக உழைச்சி வெளியில் வந்துருக்கிற படம் அக்யூஸ். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பிரபு சார் கூட ஃபஸ்ட்டு நாளில் ஒருத்தர் ஃபோனில் கதை சொல்லும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு கண்டென்ட், ஒரு கதை மட்டும் இல்லாமல் என்னோட ரோல் மட்டும் இல்லாமல் உதயா சார் பண்ணுற கேரக்டர், மலரோட கேரக்டர், யோகி பாபு சார் பண்ணுற கேரக்டர், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸாக பேசும்போது படம் ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சிச்சு. கேஎல் பிரவீன் சார் எடிட்டர், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஆக்டர் யோகி பாபு, நிறைய நல்ல ஆக்டர்ஸ், நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ், சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலே நிறைந்து இருக்கிற எல்லா ஆட்கள் இருக்கிறாங்க. இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும்? அதுவும் எனக்கு அஞ்சாவது படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த படம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவரோட இதை சொல்ல தேவையில்லை. பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது. நீங்களும் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நான் 5வது படத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தை கொண்டு போய் வேறு லெவலில் ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அது நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அக்யூஸ்ட் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க உதயா சார் அண்ட் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார், ப்ரொடியூசர் பனீர் சார், தங்கவேல் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நோ ஜஸ்ட் நவ் இந்த படம் ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கு. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்கு. அண்ட் சாங்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி டன் பை கிரியேட்டட் பை நரேன் பாலகுமார் சார். அண்ட் fight stunt Silva master, very beautifully done by him. And it has a very beautiful story. Comedy irukka. Yogi Babu sir has done an amazing work. So it's a family entertainer. And ungal ellaru theater poitu movie watch. I request you to watch the movie in theaters. And romba special moment. And I should address this. It's a very special thing to work with such beautiful and amazing stars like Ajmal sir, Udaya sir, and Prabhakar sir, Danny sir, everyone. A special nandri to PRO Nikhil sir for promoting our movie so beautifully. And Shiva sir, thank you so much. Without you, this wouldn't have been possible. He is the main pillar of our movie.
And everyone, thank you so much. And Marat sir, thank you so much for making me look so beautiful on screen. So everyone, thank you so much. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்டு மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ப்ரொடியூசர் சொல்லும்போதே வந்து டேரக்டர் வாயடிக்கிட்டாரு. ஸோ அந்த கேரக்டர் பற்றி எதுவுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த உதயா அவர்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வெப் சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா. அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்னை நம்பி இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் டேரக்டர் சார், அவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது என் கூட இருந்தார். பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு கேரக்டர் வந்து இப்படி தான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சில கேட்டகரியில் இருப்பாங்க. பட் இவர் என்னென்னா அவங்கக்கிட்ட, அதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து வாங்கி வேலை வாங்குறவர் தான் டேரக்டர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு அந்த கேரக்டர் நான் பார்த்தேன். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து கேமராமேன் சார், எல்லாருக்குமே இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியாக பிரம்மாண்டமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குடும்பம், என் குடும்பம் நண்பர்களுக்கு, என் குடும்பத்தில் உள்ள என்னோடய ஃபேமிலிக்கு வணக்கம். அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு முன்னாடி டைரக்டர் வேலு பிரபாகரன் சார் வந்து நம்மளை விட்டு போயிருக்காரு. அண்டு நம்ம எப்பயுமே நம்ம கன்னட இங்கிலீஷ் தமிழுடைய ஒரு பெரிய அவங்க சரோஜா தேவி அம்மா, நான் நடிகர் சங்கம் மூலியமாக இருக்கும்போது சரோஜா தேவி அம்மா கூட மனோபலா சார் கூட போய் பார்த்து ரொம்ப பேசியிருக்கேன். ஸோ அந்த அவங்களையும் மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சீவகத்தில் ஸ்டண்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஹீரோவாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஸ்டண்டர் ஃபைட்டர் மாஸ்டராக தான் இன்றைக்கி நம்மளாம் ஒரு ஹீரோவாக இருக்கிறோம். ஒரு இருக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோவெலாம் இருக்கும்போது அவங்க தான் மெயின் ஹீரோ. அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட மோகன் ராஜ் சார் அவர் இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மூணு பேருக்கும் எனக்காக ஒரு நிமிடம் மட்டும் ஒரு மௌனஞ்சலி. நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தையும் ஃபேமிலி பார்த்து என்ன ஜெயிச்சதில் இருக்காங்க எல்லாரையும் பார்த்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், 3.5 வருஷம் கேப்பு. உத்தரவு மகாராஜாவில் இதே பிரசாத்தில் நம்ம பிரபு சாரோட பார்த்தோம். மணிகண்டன் பிரதர் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. தேவராஜ் சார்லாம் இல்லை, எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக இங்கே இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக இன்றைக்கி நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெற்றியோ தோல்வியோ சஸ்டெயின் பண்ணி சர்வைவல் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து எப்பயுமே இருப்பாங்க. குடும்பத்தை விட கூட நான் சொல்லுவேன், என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட்டு. சித்ராமணி அண்ணெல்லாம் என்னை ஃபஸ்ட்டு திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்னை முதல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணவர் சித்ராமணி அண்ணன். இன்றைக்கி அவர் அங்கே இருக்கிறாரு 25 வருஷத்தில். அதே மாதிரி அவரும் எங்கே இருக்கிறாரு, அதே மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை. இந்த மேடை தான். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அவமானங்கள் எல்லாம் சந்தித்து அடிப்பட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். இன்னமும் சினிமாவை அதிகமாக நேசித்ததுனால அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 3.5 வருஷம் கேப்பில் அந்த ஒரு 3.5 வருஷம் நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நான் எழுந்திரிச்சு வந்து எங்கள் அம்மாவை கூட இழந்த அந்த டைமில், அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சினிமா அந்த கேரியரில் கண்டிப்பாக இந்த இடத்த விடக்கூடாது, திருப்பி ஜெயிச்சே ஆகணும், இன்றைக்கி நம்ம ஒரு புதுமுகமாக இறங்கி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன். அந்த கதை தான் அக்யூஸ்ட். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் கேப்பில் இவ்வளோ வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது
ஒரு கண்டென்ட், இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே டெஃபினட்டாக அதை எகிப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக, ஒரு ஆடியன்ஸாக எந்த படம் வந்தாலும் தேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான். அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் என்ன இருக்குது, என்ன ஆடியன்ஸை லைக் பண்ணல அப்படின்னு தான் நான் கதை கேட்பேன். கதை கேட்குற நிலைமையில் அப்படி தான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து கதை கேட்குறேன் அப்படின்னோடனே எனக்கு வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு கதையை சொன்னார். அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவர் பெங்களூர் கன்னடா படத்தை ரீமேக் சொன்னார். வேண்டாம் சார், நல்ல கண்டென்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்னை வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும். அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டாக, அக்யூஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, ஆஹா இது என்னடா பெரிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னும் போது கதை அதை டிமாண்ட் பண்ணுது. அதனால் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதை பண்ண முடிஞ்சுது. நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ்ட் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டேரக்டர், அவரை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்டில், அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டில் கொடுத்தாரோ அதை அப்படியே டிட்டோவாக படம்லாம் இருக்குது இன்றைக்கி. அது என்றைக்குமே வந்து ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டில் இருக்கிறத வந்து எல்லாம் மாற்றுவாங்க இல்லை. அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிச்சயமாக வந்து ரொம்ப கிளாரிட்டி. நான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ப்ரொடியூசர் டேரக்டர். ஸோ ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறவங்களும் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி, அந்த என்னதான் இருந்தாலும் கண்டென்ட் அவர் தானே. அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமாக வந்து எனக்கு வந்து அக்யூஸ்ட் இந்த எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்கள் கொடுத்துட்டோம், நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள். அந்த நாள் இருக்குல்ல, நீங்களாம் பார்க்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள். அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்து சொன்னீங்கனாலே மக்கள் பார்த்து ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்கனாலே எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிகை மீடியா நண்பர்கள்ட்ட காமிக்கும் போது அவங்க என்ன ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வெற்றி. அதுதான் வெற்றி. அவங்க சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். அது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி வந்து பத்திரிகை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனன்ற இதில் வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பாக தேவை. ஆடியன்ஸ்க்கு விமர்சனம் வந்து இங்கே நீங்கள் 3 நாள் தேட்டரில் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக வந்து எங்கேயா இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதான் செய்யும். ஸோ அதனால் விமர்சனம் வந்து கண்டிப்பாக ஒரு படத்துக்கு தேவை. அது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்களை வந்து திருத்திக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. குறிப்பாக இந்த படத்தில் நான் வந்து இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆடியோ லான்ச்சில் நான் பேசும்போது எனக்கு டைம் இல்லை. நான் வந்து இந்த படத்தினுடைய எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான். அண்டு நான் ஃபஸ்ட்டு ஆர்டராக வந்துடுறேன். படத்தோட எடிட்டர் வந்து கேஎல் பிரவீன் சார். கேஎல் பிரவீன் சார் வந்து எவ்வளோ பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ ஒரு கட்ஸு. அவர் வந்து நான் சொன்னோடனே இம்மீடியட்டாக வந்து நான் இம்மீடியட்டாக பண்ணுறேன் உதயா, அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து பிரவீன் சார் நான் வந்து பிஸியாக இருக்கேன், நானும் பண்ணுறேன், என்னுடைய உற்ற இதாக வந்து ஷாமை வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது ஷாம் மாதிரி ஒரு எடிட்டரு அவருக்கு ஈக்குவலாக, பிரவீன் சாருக்கு ஈக்குவலாக இந்த கதையில் ஒவ்வொன்றுமே ரசி இந்த படத்தை எடிட்டில் மிகப்பெரிய உதவியாக இருந்த ஷாம்ன்றதற்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆடியன்ஸாக படம் பார்த்து இந்த படத்தை வந்து கடைசியில் நேற்று கூட ஒன்று கரெக்ஷன் சொன்னார். கரெக்ஷன் சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், படம் காப்பி ரெடி ஆயிடுச்சு சார், இது ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் நைட்டு யோசிச்சு நரேன்ட்டு சொன்னேன், நரேன் இது மாதிரி வந்து என்ன நரேன் இப்படி சொல்கிறாரு, எண்டில் அது நல்லா இருக்குமே, அந்த எண்டு ஃபீல் அப்படியே கண்டினியூ பண்ணி திருப்பி அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் ஷாம். ரொம்ப ரொம்ப நன்றி ஷாம், சூப்பராக பண்ணிக்க ஷாம், சூப்பர். நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி எல்லாரையும் எனக்கு வந்து இந்த சினிமாவுக்காக நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய பைத்தியம் சினிமாவுக்கு. என்னை வந்து 24 மணி நேரமும் என்னை தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க சொன்னீங்கன்னா நான் படம் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சினிமா ஒரு வெறியன்னு நான் சொல்லலாம். என்ன வேணாலும் என்னால் வந்து தியாகம் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு காட்சிக்கு என்னுடைய உயிர் போய் திருப்பி வரணும்னா அதுக்காக சினிமாக்காக நான் ரெடியாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் ஒருத்தன். ஸோ டெஃபினட்டாக நல்ல அன்பை சம்பாதிப்போம், நெகட்டிவிட்டியை நம்ம இக்னோர் பண்ணுவோம்.
பாசிட்டிவிட்டியாக நம்ம எல்லோரும் இருப்போம். ரொம்ப குறுகிய காலமாக இருக்கு. நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ் அந்த மாதிரி பெரிய மெச்சூர்டாக பேசலாம் நினைக்கல. என்னதான் இருந்தாலும் நெகட்டிவிட்டியை கட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியாக இருந்தோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் நான் நம்புகிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். எனக்கும் சேர்த்து எங்களை வந்து நீங்கள் இந்த ப்ரெஸ் மீடியா என்னுடைய குடும்பம் என் குடும்பம். இந்த குடும்பம் வந்து படம் பார்த்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லாருமே சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அஜ்மலுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும், ஜான்விகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும், டேனி ப்ரோவுக்கு, நரேனுக்கு, பிரபாகர் ப்ரோவுக்கு, பன்னீர் ப்ரோவுக்கு, இவன் எல்லாருக்குமே, சுபத்ராவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சக்ஸஸ் வேணும். அந்த சக்ஸஸுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்து படத்தை பற்றி ஓவராக சொல்லிட்டு என்னடா அன்னைக்கு மேடையில் பேசினா ஓவராக பேசணும்னு சொல்லி திருப்பி இங்கே ஒரு கட்டிங்கு அங்கே ஒரு கட்டிங்கு இப்படின்னு இதெல்லாம் வரும். அதனால நான் வந்து சொல்கிறேன், உங்ககிட்ட விட்டுறேன். படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். எங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கேன். நான் கேட்கலாம் வேண்டாம். நல்ல படமாக இருந்தால் நீங்களே சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். நீங்கள் தான் என்னுடைய ஃபேமிலி, நீங்கள் தான் என் உலகம். இப்பயும் சொல்கிறேன், எல்லாருமே நான் வந்து மேடை பேச்சுக்காக பேசுகிறவங்க இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறையா பார்த்துட்டேன், நிறைய அனுபவிச்சிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் டு தி, அதாவது ஒரு மனுஷன் வந்து எவ்வளோதான் என்னதான் நடக்கும்ன்றது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போயிட்டேன். எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டேன். இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னமும் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயாவது என்னுடைய பயணம் வந்து வெற்றியாக அமையுன்றது உங்கள் எல்லாருடைய கண்களில் எனக்கு தெரியுது. நான் நம்புகிறேன். தேங்க்யூ. லவ் யூ.